வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 110 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனையில் 100 கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்களும் சிக்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருளும் சிக்கியிருக்கிறது. இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் பண்ணை வீட்டில் 110 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. இதை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இந்த 110 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடையதா, இல்லை இவருக்கும், அதாவது உதயநிதிக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்பு மூலமாக தான் இது இங்கு வந்ததா, யார் கொண்டு வந்து இவங்க பண்ணை வீட்டில் வைத்தது, இதை பற்றின பல கோணங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஏன்னா இது 110 கோடிக்கு மேலே போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் 110க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் சிக்கியிருக்கிறது மக்களே. ஸோ அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3-4 மாதங்களாகவே பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து கொண்டிருந்த உதயநிதி அவர்களும் தற்போது சர்ச்சையில் சிக்கிவிட்டார். திமுக ஆட்சி படு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்னென்ன நடக்குதுன்றதை. அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து விவாரிப்போம். தேங்க்யூ.